அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய உள்ளத்துக்குள் நீ எப்பொழுதும் பயமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நான் பாவம் பண்ணிவிட்டேனா? அதற்கு என்ன தண்டனை வரும்? என் வாழ்க்கையெல்லாம் பாவத்தாலே அழியப் போகிறதா என்று அஞ்சுகிறாய். அந்த அச்சமே உன்னுடைய சுவாசத்திலே கூட கலந்து இருக்கிறது, கலந்து கொண்டு வருகிறது. ஆனால் கேள் கேள் என் பிள்ளையே, இந்த ஆகாசத்தினுடைய பதிவுகள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை, செயல், சொல் எல்லாம் அங்கே பதிகிறது. அதுதான் கர்மத்தினுடைய அந்த பதிவு. அந்த பதிவுகள் எல்லாம் அதிலே பாவமும் எழுதப்பட்டிருக்கும், புண்ணியமும் கூட எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், அந்த பதிவுகளை நான் படிப்பவன் மட்டுமல்ல, அதை மாற்றுகின்ற வல்லமையும் கூட இந்த சாயப்பாவிற்கு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். நீ பயத்தோடே சிந்தித்து கொண்டு அதையே நினைத்து கொண்டிருக்கிறது தான் பாவம். அதுதான் பாவம். ஆனால் பிள்ளையே, இந்த பாவத்திற்கு தந்தை எது தெரியுமா? பேராசைதான். அதை விட்டு விட்டால் பாவம் வருவதற்கு வழியே இல்லை. ஆசை வருகிறது, பேராசையாக அது மாறினால் பாவமாக வளருகிறது. அன்பு வருகிறது, கருணையாக அது மாறினால் புண்ணியமாக மலருகிறது. இதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி. ஒரு மன்னன் கேட்டான், பாவத்திற்கு தந்தை யார் என்று கேட்டான் ஒரு முனிவரை. பண்டிதருக்கு அது தெரியவில்லை. ஆனால் வாழ்க்கையோட சோதனை கற்றுத்தந்தது. பேராசையே பாவத்தினுடைய தந்தை என்று கற்றுத்தந்தது. ஆகாச பதிவும் கூட அதையே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. உனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பார், எல்லா சோதனைகளுக்கும் மூல காரணம் ஆசையோ அல்லது பேராசையோ தான். ஆசை என்பது சின்ன கர்மம், பேராசை என்பது பெரிய கர்மம். என் அன்பு பிள்ளையே, பாவம் செய்தவனுக்கு பயம்தான் வரும், கண்டிப்பாக பயம் வரும். அந்த பயம்தான் அவனுடைய மனதை தினம் தினம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது, அரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் பயமாக வாழ்ந்து கொண்டு என்ன பயன்? பயந்து வாழ்ந்து என்ன பயன்? அந்த பாவத்தை சுத்தம் செய்கின்ற அந்த வழி எது தெரியுமா? தர்மம் என்றால் பிறருக்கு உதவி, உண்மை, அன்பு, கருணை. அதை செய்தால் உன்னுடைய புண்ணியம் என்பது பெருகும், கர்மம் என்பது விலகும். அந்த புண்ணியம் உன்னுடைய பாவத்தை கரைத்து விடும், வெள்ளக்கட்டி கரைவது போல. நீ கேட்கிறாய், நான் முன்னாலேயே பாவம் பண்ணிவிட்டேனா? போன ஜென்மத்திலேயே நான் பாவம் பண்ணிவிட்டேனா? அதற்கு என்ன நான் செய்வது என்று கேட்கிறாய். இந்த ஆகாச பதிவிலே அது எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நான் தான் அந்த பதிவை மாற்ற முடியும் உனக்காக. நீ மனம் மாறினால், உண்மையாக மனம் மாறினால், என்னை நீ நம்பினால், எனக்கு தரக்கூடிய அந்த தட்சிணை அதுதான். என்னை நம்ப வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும், நடக்கின்ற வரை பொறுமையாக இருக்க வேண்டும். நான் அந்த பாவத்தை மெதுவாக சின்ன சோதனையாக, சின்ன கட்டிகளாக, வெள்ளக்கட்டிகளாக மாற்றி அதை தூளாக செய்து கரைத்து விடுவேன். பெரிய தண்டனையாக வர வேண்டியதை சின்ன கஷ்டமாக குறைத்து ஆங்காங்கே அதை விடுத்து ஆங்காங்கே கரைத்து விடுவேன். அதுதான் என்னுடைய பணி, உனக்காக செய்கின்ற ஒத்தாசை. நீ நினைத்து பார், நீ எத்தனை தடவை உன்னுடைய கையால் நீ புண்ணியம் செய்திருக்கிறாய், அதையெல்லாம் மறந்து போவாய். எவ்வளவு பாவம் செய்திருக்கிறாயோ அதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருப்பாய். யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறாயா? யாருக்காவது ஒரு உணவு கொடுத்திருக்கிறாயா? வருகின்ற அந்த வருமானத்தில் 10% ஏழைகளுக்கு நீ புண்ணியம் செய்து, ஏழைகளுக்கு தர்மம் செய்திருந்தால் அது உன்னை காப்பாற்றி இருக்கும். உன்னை இன்றைக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஏதாவது நீ செய்திருக்கிறாய் அல்லவா, அதுதான் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. பாவம் உன்னை அச்சுறுத்தினாலும் புண்ணியம் உன்னை பாதுகாப்பதனால் தான் நீ இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை
நினைவிலே கொள். இன்னும் பாவத்தை செய்யாதே, ஆசையை வளர்த்துக் கொள்ளாதே. இந்த பிரபஞ்சம் சமநிலையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது, சமநிலையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீ பிறருக்கு கொடுத்த வலி என்பது பாபமாக திரும்பும். நீ கொடுத்த அன்பு என்பது புண்ணியமாக வந்து சேரும். அந்த சமநிலையை பிரபஞ்ச சக்திகள் தான் காப்பாற்றுகிறது. ஆனால் உன் பக்கம் நிற்பதற்காக என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்காக காத்து நிற்கும், உன்னை பாதுகாக்கும், வேலி போட்டு பாதுகாக்கும். நீ என்னை நம்பினால் உன்னுடைய கர்ம வினையை ஒளியாக மாற்றுகின்ற சக்தி என்னிடத்திலே இருக்கிறது. அன்பு பிள்ளையே, வாழ்க்கையை பாவத்தினுடைய பயத்தோடையே கழித்து கொண்டிருக்காதே. அந்த பாவத்தை தர்மத்தினால் தான் கரைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள். அன்பை விதைத்து விவசாயம் செய்து கொண்டிரு. புண்ணியத்தை வளர்த்து அதை பெரிதாக்கி கொண்டு வா. நம்பிக்கையை மனதில் வை. பொறுமையாக நடந்து கொள். அந்த நம்பிக்கையோடு உன்னுடைய பாவம் அழிந்து உன்னுடைய வாழ்க்கை ஒளியேற்றி நிரம்பி வழிந்து அன்பிலே கரைந்து உன்னுடைய இதயத்தோடு நீ பேசிக்கொள். நான் பாபம் உள்ளவன் இல்லை. முதலிலே சொல்லிக்கொள், உனக்கு நீயே சொல்லிக்கொள், சுய பிரகடனம் செய்து கொள். நான் பாபம் உள்ளவன் இல்லை, நான் மாற முடியும், என் புண்ணியம் என்னை காப்பாற்றும், சாயப்பா என்னை காப்பாற்றுவார். இந்த சிந்தனை உன் மனதிலே வேரூன்றுகின்ற பொழுது உன்னுடைய பயம் என்பது முழுக்க போய்விடும். கண்டிப்பாக போய்விடும். பயம் சிதைந்து பலன் விளைந்து என்னுடைய பிள்ளை, என்னுடைய வாரிசாக நீ இருப்பாய். நான் உன்னோட பக்கமே இருக்கிறேன். உன் பாவத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன் பயத்தை அமைதியாக கரைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை ஒளியோடு, தர்மத்தோடு, புண்ணியத்தோடு நிறைவேற்றுவேன். நான் இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன். இல்லாத உறவாக இருக்கிறேன், இருக்கின்ற உறவாக இருக்கிறேன். உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.